கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு பேதுருவுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். எருசலேமிலே பஸ்கா பண்டிகை வருவதற்கு முன்பே இயேசுவுக்கு தெரிந்துவிட்டது, நாம் பாடுபட்டு மரிக்கும் வேளை வந்தது, பின்பு உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று விடுவோம். இப்படி மனிதனாக இருக்கும் வரைதான் மனிதர்களிடத்தில் சகஜமாக முகமுகமாக பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணி எல்லா மனிதர்களிடத்திலும் அன்பு வைத்தார். சீமோனின் மகனாகிய யூதாஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். அதன் பின்பு அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் மறுபடியும் அங்கேதான் போக வேண்டும் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டு சாப்பாட்டை விட்டு எழுந்தார். தன்னுடைய ஆடையை கழற்றி வைத்துவிட்டு அறையிலே ஒரு சீலையை கட்டிக்கொண்டார். பின்பு ஒரு பாத்திரத்தில் நல்ல சுத்தமான தண்ணீரை எடுத்து வந்து சீஷர்கள் 12 பேரையும் வரிசையாக உட்கார வைத்து அவர்களின் கால்களை கழுவிக்கொண்டே வந்தார். அவ்வாறு சீமோன் பேதுருவின் கால்களை கழுவும்படி வரும்போது, ஆண்டவரே, என் கால்களை நீர் கழுவலாமா என்றான். இயேசு, நான் உன் கால்களை கழுவவில்லை என்றால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று கூறினார். உடனே சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, அப்படியானால் என் கால்களை மாத்திரம் நீர் கழுவ வேண்டாம், என் தலையிலிருந்து நீர் கழுவும் என்றான். அதற்கு இயேசு, குளித்தவன் எவனும் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், மற்றபடி உடம்பெல்லாம் அவன் சுத்தமாகத்தான் இருப்பான். நீங்களும் என்னுடனே கூட இருக்கிறதினால் என்னுடைய உபதேசத்தினால் நிரப்பப்பட்டு எப்பொழுதும் சுத்தமாகத்தான் இருக்கிறீர்கள். அதனால்தான் நான் உங்கள் கால்களை கழுவினேன். ஆகிலும் நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமுள்ளவர்கள் அல்ல, உங்களுக்குள்ளும் அசுத்தங்கள் இருக்கிறது என்றார். இப்படித்தான் ஒரு அம்மாவும் மகளும் சமையல் செய்து கொண்டிருந்தார்கள். அம்மா அடுப்பின் அருகில் நின்று கொண்டிருக்கிறவர்களாகவும், மகள் காய்கறியை நறுக்கி அம்மாவுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். சமையலெல்லாம் முடிந்தது. கழுவுறதற்கு பாத்திரங்கள் நிறைய சேர்ந்து விட்டது. ஆகவே அம்மா சொன்னார்கள், மகளே, பாத்திரங்களையெல்லாம் கழுவி தண்ணீர் வடியும்படி தலைகீழாக அடுக்கி கவிழ்த்து வை என்று கூறினார்கள். தண்ணீர் நன்றாக வடிந்து காய்ந்ததும் அதற்கு உரிய இடத்தில் அடுக்கி வைத்து கொள்ளலாம் என்றார்கள். அதற்கு மகள், ஏனம்மா இப்படி பாத்திரத்தை நாம் கழுவுகிறோம் என்றாள். மகளே, பாத்திரங்களை கழுவினால்தான், கழுவவில்லை என்றால் அதை மறுபடியும் நாம் பயன்படுத்த முடியாது. கழுவி துடைத்து சுத்தமாக வைத்தால்தான் நாம் அடிக்கடி அந்த பாத்திரங்களை பயன்படுத்த முடியும் என்று கூறினார்கள். அழுக்கில்லாத பாத்திரத்தை தான் நாம் பயன்படுத்துவோம். அதுதான் உடலுக்கும் நல்லது, வீடும் சுத்தமாக இருக்கும், வீடு நாற்றமடிக்காமல் இருக்கும். ஆகவேதான் நாம் பாத்திரங்களை நன்றாக கழுவி சுத்தமாக வைக்கிறோம் என்றாள். நம் இயேசுவும் இதைத்தான் செய்தார். சீடர்களின் கால்களை கழுவி தன் அறையில் கட்டியிருந்த சீலையில் துடைத்து கொண்டிருந்தார். அவருடைய வேலையை செய்வதற்கு பரிசுத்தமானவர்கள் தேவை. ஆகவேதான் சீடர்களின் கால்களை இயேசு கழுவினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் அனுதினமும் அவருடைய கைகளால் கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எந்த நேரத்தில் இயேசு அழைத்தாலும் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். மாத்திரமல்ல, கால்களில் ஈரமும் இல்லாதபடி துடைத்து போடுகிற போது ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் அவருடைய ஊழியத்தை செய்யும் மக்களாக நம்மை தேர்ந்தெடுக்க முடியும். ஆகவே அவர் அவ்வாறு கழுவினார் என்று பார்க்கின்றோம். நாம் அவரால் கழுவப்படுவோம், நாமும் கழுவப்பட்டு ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மால் கழுவப்பட்டு உம்முடைய பணியை செய்ய அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.